Hello friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் variance analysis. Variance analysisல first நம்ம வருது material cost variance. Okay, இந்த material cost variance பொறுத்தவரை இதுல ஒரு 5 important formulas இருக்கு. இந்த நான் கலர் பென்ல வந்து கொடுத்திருக்கேன். இந்த கலர் பென்ல இருக்கிறது தான் ஃபார்முலா. சோ இந்த ஃபார்முலாஸை நம்ம மெமரைஸ் பண்ணிட்டோம்னா இந்த சம் நம்ம ப்ரொசீட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து material cost variance. Material cost variance பொறுத்தவரையும் this is standard quantity into standard price minus actual quantity into actual price. அதே மாதிரி material price variance பொறுத்தவரையும் actual quantity into standard price minus actual price. Okay, இங்க வந்து price ன்னு சொல்லிருக்கிறதுனால priceல இருக்கக்கூடிய difference நம்ம actual quantity ஓட நம்ம multiply பண்றோம். இந்த மாதிரி நம்ம மைண்ட்ல நம்ம மெமரைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதை நம்ம ஜஸ்ட் உள்ள நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணோம்னா actual quantity into standard price minus actual quantity into actual price. ஓகே, அடுத்தது மெட்டீரியல் குவான்டிட்டி வேரியன்ஸ். இங்கே குவான்டிட்டியில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸை நம்ம அதில் இருக்கக்கூடிய வேரியன்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதை ஸ்டாண்டர்ட் ப்ரைஸோடு நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி மைனஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி இன்டூ ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ். ஓகே, அதை நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இன்டூ ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் மைனஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி இன்டூ ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ். ஓகே, அண்ட் ஃபைனலி வந்து மெட்டீரியல் மிக்ஸ் வேரியன்ஸ் அண்ட் மெட்டீரியல் சப்யூசேஜ் வேரியன்ஸ்னு ரெண்டு இருக்குது. மெட்டீரியல் மிக்ஸ் வேரியன்ஸுங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா ரிவைஸ்ட் actual quantity or revised standard quantity இது எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். நான் revised actual quantity நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். revised actual quantity minus actual quantity into standard price. ஸோ ஸ்டாண்டர்ட் ப்ரைஸோட இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸ், இது ரெண்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸை ஸ்டாண்டர்ட் ப்ரைஸோட நம்ம மல்டிப்ளை பண்ணுறது தான் மெட்டீரியல் மிக்ஸ் வேரியன்ஸ். அதை நம்ம எலாபரேட் பண்ணி எழுதணும்னா revised actual quantity into standard price minus actual quantity into ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ்னு போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்தது மெட்டீரியல் சப்யூசேஜ் வேரியன்ஸ். மெட்டீரியல் சப்யூசேஜ் வேரியன்ஸோட ஃபார்முலா வந்து ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி மைனஸ் ரிவர்ஸ்ட் ஆக்சுவல் குவான்டிட்டி இன்டூ ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ். ஓகே, ஸ்டாண்டர்ட் ப்ரைஸோட இந்த ரெண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸை வந்து வேரியன்ஸ் தான் வந்துட்டு மல்டிப்ளை பண்ணுறது தான் மெட்டீரியல் சப்யூசேஜ் வேரியன்ஸ். அதாவது ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டிக்கும் ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகே, அதை நம்ம எலாபரேட் பண்ணோம்னா ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இன்டூ ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் மைனஸ் revised actual quantity into standard price. Okay, this is the main important 5 formulas of material cost variance. இதுதான் வரும் உங்களுக்கு லேபர் வேரியன்ஸ்க்கும் சரி சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். பட் இதுதான் பேசிக். இந்த 5 ஃபார்முலாஸே நீங்கள் மெமரைஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம மெமரைஸ் பண்ணுறதுக்கு சிம்பிள் டெக்னிக். ப்ரைஸ்னா ப்ரைஸ், அதே மாதிரி குவான்டிட்டினா குவான்டிட்டியோட டிஃப்ரென்ஸ் இன்டூ ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ். ஓகே, அது மாதிரி எல்லாமே ஸ்டாண்டர்ட் ப்ரைஸோடு மல்டிப்ளை பண்ணுற மாதிரி தான் வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கனெக்ட் பண்ணி படிச்சிட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் மெமரைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இதை வச்சு நம்ம இப்போ வந்து ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம், இல்லஸ்ட்ரேஷன். அதுலேருந்து நம்ம எப்படி இந்த சம்ம ப்ரொசீட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போது ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸோட ஒரு இல்லஸ்ட்ரேஷன். ஓகே, எஸ்பி லிமிடெட் மேனுஃபேக்சர்ஸ் பிஎக்சி by mixing 3 raw materials. ஓகே, 3 raw materials யூஸ் பண்ணுறாங்க. இந்த பிஎக்சி அப்படிங்கிற ஒரு ப்ராடக்டை அவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. சாரி, for every batch of 100 kg for every batch of 100 kg of BXC and the finished good 125 kg of raw materials are used. ஒரு batch வந்து 100 kg, அதுக்கு 125 kg of raw material யூஸ் பண்ணுறாங்க. In April 2021 60 batches were produced. இதுதான் வந்து அவங்க கொடுத்துருக்க ரெஃபரன்ஸ், அதாவது ஸ்டாண்டர்ட் நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி ஏப்ரல் 21ல 60 batches வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க டு ப்ரொடியூஸ் அன் அவுட்புட் ஆஃப் 5600 kg ஆஃப் பிஎக்சி. இந்த ஃபினிஷ்ட் குட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 60 batches வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ பர் பேட்சுக்கு வந்து ஒரு பேட்சுக்கு 100 kg. ஓகே, அதுக்கு அவங்க வந்து 125 kg ஆஃப் ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்கங்கிறது தான் அவங்க கொடுத்துருக்க ரெஃபரன்ஸ். ஸோ ஸ்டாண்டர்ட் அண்ட் ஆக்சுவல் பர்டிகுலர்ஸ், இதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் அண்ட் ஆக்சுவல் பர்டிகுலர்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதில் வந்து இந்த ரா மெட்டீரியலோட மிக்ஸ் பர்சன்டேஜ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதோட ஸ்டாண்டர்ட் பர்சன்டேஜ் அண்ட் ஆக்சுவல் பர்சன்டேஜ், அதோட ப்ரைஸ். ஓகே, இப்போ வந்து ரா மெட்டீரியல் ஏ 50% மிக்ஸ், பி வந்து 30 அண்ட் சி வந்து 20. திஸ் இஸ் த ப்ரொபோசிஷன் ஆஃப் த மிக்ஸ். அதுக்கு ஒன்றுக்கும் உள்ள ஏக்கு உள்ள ப்ரைஸ் வந்து 20, ரா மெட்டீரியல் ஏயோட price 20 per kg. Like that, அந்த மாதிரி ஆக்சுவல் மிக்ஸும் ஆக்சுவல் ப்ரைஸும் கொடுத்துருக்காங்க. பியோட ப்ரைஸ், சியோட ப்ரைஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ குவான்டிட்டி ஆஃப் ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் இன் கேஜி. ஓகே, எவ்வளோ ரா மெட்டீரியல் அவங்க பர்ச்சேஸ் பண்ணாங்க இன் கேஜிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம இந்த சம்மில் யூஸ் பண்ண போகிறது இல்லை. ஸோ திஸ் இஸ் irrelevant டு திஸ் சம். இது நம்மளுக்கு அவ்வளோவா இதில் யூஸ் ஆகாது. நம்மளுக்கு தேவையானது நம்மளுக்கு இங்கேயுமே இருக்குது.
calculate relevant material variance. Okay, இங்கே வந்து இந்த மாதிரி குவான்டிட்டி ஆஃப் பர்ச்சேஸ் வந்து ஒருவேளை ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் அந்த மாதிரி கொடுத்துருக்கும் போது நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதை கன்சிடர் பண்ணுவோம். இங்கே அந்த மாதிரி எந்த ஒரு டேட்டாவும் இல்லை. ஸோ இது வந்து இந்த கொஸ்டினுக்கு தேவையில்லாத ஒன்று. ஓகே, இப்போ நம்ம சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் சொல்யூஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் இங்கே கொடுத்துருக்கிறது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்கே சம்லே சொல்லிட்டோம், ஒரு பேட்சுக்கு 100 kg of raw material 100 kg of finished good produce பண்றாங்க, அதுக்கு 125 kg of raw material யூஸ் பண்றாங்க. ஸோ இதுதான் மைண்ட் பண்ணிக்கணும். ஸோ ஆக்சுவலாக அவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறது 60 batches 5600 kg of finished good. இது ஆக்சுவல், திஸ் இஸ் ஸ்டாண்டர்ட். ஓகே, நம்மளுக்கு ஸ்டாண்டர்டுக்கு கொடுத்துருக்க ரெஃபரன்ஸை பாருங்கள். ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஃபார் அவர் ரெஃபரன்ஸ் என்னென்னா, ஒரு பேட்சுக்கு 100 kg of finished good கிடைக்குது, அதுக்கு யூஸ் பண்ணியிருக்க ரா மெட்டீரியல் 125 kg. பட் நம்மளுக்கு ஆக்சுவலாக அவுட்புட் வந்திருக்கிறது 5600 kg of BXC. திஸ் இஸ் த ஃபினிஷ்டு குட். இந்த ஃபினிஷ்டு குட் ஆக்சுவலுக்கு கிடச்சிருக்கிறது இவ்வளோ கேஜி. ஸோ நம்ம எப்போ என்ன பண்ணணும்னா, நம்மளுக்கு கிடச்சிருக்க இந்த ஆக்சுவல் குவான்டிட்டி ஆஃப் ஃபினிஷ்டு குட்க்கு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி என்ன அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணணும். இதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நம்மளோட வேரியன்ஸ் அனாலிசிஸை பொறுத்த வரையும். நம்மளுக்கு சம்மில் கொடுத்துருக்கிறது ரெஃபரன்ஸுக்கு தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஆக்சுவல் அவுட்புட்டுக்கு நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் வேல்யூ, ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணணும். திஸ் இஸ் த வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, த ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஆஃப் ஆக்சுவல் அவுட்புட். அப்போது 5100 ஃபினிஷ்டு குட்ஸ், அதாவது 100ங்கிற ஃபினிஷ்ட் குட்ஸ்க்கு 120 kg of raw material na, அப்போ 5600 kg of finished goods க்கு எவ்வளோ raw material, இதுதான் நம்ம calculate பண்ண வேண்டியது. ஸோ இது ரெண்டும் ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ். இந்த ரெஃபரன்ஸை யூஸ் பண்ணி நம்மளுக்கு 5600 kg of finished goodக்கு எவ்வளோ raw material யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ நம்ம calculate பண்ணால் 7000 kg of raw material நம்மளுக்கு கிடைக்குது. திஸ் இஸ் த ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஃபார் ஆக்சுவல் அவுட்புட். இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு சம்மில் கொடுத்துருக்க மாதிரி ஸ்டாண்டர்ட் மிக்ஸ் பார்த்தீங்கன்னா 50, 30 and 20. ஓகே, 50, 30 and 20ல அந்த ப்ரொபோர்ஷன்ஸில் நம்ம இந்த ரா மெட்டீரியல்ஸை நம்ம வந்து மிக்ஸை வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். எப்படின்னா, இப்போ 7000 kg ரா மெட்டீரியல் நம்ம பண்ணியாச்சு. ஓகே, தட் இஸ் அது ஸ்டாண்டர்ட் மிக்ஸ் எவ்வளோ, 50, 30 and 20. ஸோ அந்த இதில் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணி பார்த்தோம்னா 3500 kg of A and 2100 kg of B and 1400 kg of C. இதுதான் ஸ்டாண்டர்ட் மிக்ஸ் இன் கேஜிஸ். இதுதான் ஸ்டாண்டர்ட் மிக்ஸ். ஓகே, இந்த 7000 kgங்கிறது தான் standard quantity of raw material used to produce 5600 kg of finished good. Okay, அதில் நம்ம standard mix value கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது செகண்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா, கம்பேர் பண்ணணும் ஆக்சுவல் வித் ஸ்டாண்டர்ட். ஓகே, ஆக்சுவலையும் ஸ்டாண்டர்டையும் கம்பேர் பண்ண போகிறோம். ஒன் பேட்சுக்கு 100 kg of finished good, 125 kg of raw material. ஸோ 60 பேட்சஸ்க்கு அப்போ 100 kg of finished good for 60 batches. ஒன் பேட்சுக்கு 100 kg of finished goods. அப்போ 60 batchesக்கு நம்மளுக்கு 6000 kg of finished goods வந்திருக்கணும். ஓகே, அவங்க அதுக்கு அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, அப்போ 100 kg of raw material, 100 kg of finished goodக்கு 125 kg of raw material யூஸ் பண்ணியிருப்போம். அப்போ 60 batchesக்கு அப்போ ஒரு பர் பேட்ச்க்கு 125 kg of raw material. அப்போ 60 batchesக்கு 7500 kg of raw material யூஸ் பண்ணியிருப்போம். திஸ் இஸ் த ஆக்சுவல் raw material used. ஓகே, நம்ம ஆக்சுவலாக எவ்வளோ raw material யூஸ் பண்ணோங்கிறது தான். This is actual number of raw material, actual quantity of raw material used. But நம்மளுக்கு கிடைச்சிருக்க finished good வந்து instead of 6000 நம்மளுக்கு வெறும் 5600 kg தான் raw material கிடைச்சிருக்கு. பட் ஆக்சுவல் குவான்டிட்டி ஆஃப் ரா மெட்டீரியல் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணது 5000. ஸோ இதுலேயே நம்மளுக்கு மிகப்பெரிய வேரியன்ஸ் இருக்குது. ஸோ நம்மளுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரெடியூஸ் ஆகிருக்கு. நம்மளுக்கு ஸ்டாண்டர்டாக நம்மளுக்கு வர வேண்டியதை விட, நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் மிக்ஸ் படி வர வேண்டியதை விட நம்மளுக்கு ரொம்ப லோவர் லெவலில் தான் கிடச்சிருக்கு. ஸோ 400 kg லெஸ்ஸராக கிடச்சிருக்கு. ஸோ ஏன் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இந்த வேரியன்ஸ் அனாலிசிஸில் நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஸோ எங்கே தப்பு நடந்துச்சு, எந்த மிக்ஸில் தப்பு நடந்துச்சு, இவங்க ஸ்டாண்டர்ட் மிக்ஸ்னு ஒன்று சொல்லிட்டாங்க. ஓகே, ஸ்டாண்டர்ட் மிக்ஸ் கொடுத்துட்டாங்க, அந்த மிக்ஸ் கொடுத்தாச்சு. ஸோ எவ்வளோ ரா மெட்டீரியல் பர் பேட்சுக்கு யூஸ் பண்ணணும்னு சொல்லியாச்சு. பட் சம்வேர் எங்கேயோ மிஸ்டேக் ஆகிருக்கு. ஸோ எங்கே மிஸ்டேக் ஆகிருக்கலாம், அந்த மிக்ஸில் அவங்க தப்பு பண்ணியிருக்கலாம்.
ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம எப்படின்னா ஆக்சுவல் மிக்ஸ்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக அவங்க கொடுத்த மிக்ஸ்க்கும் ஆக்சுவல் மிக்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்க மிக்ஸ் வந்து 50-30-20 ரேஷியோவில், பட் ஆக்சுவலாக அவங்க எடுத்திருக்க மிக்ஸ் 60-20-20ங்கிற ரேஷியோவில் எடுத்திருக்காங்க. ஸோ இங்கேயே வந்து ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போதே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நம்மளுக்கு ஆக்சுவலாக கிடைக்க வேண்டிய ஃபினிஷ்டு குட்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம ஆக்சுவலாக எவ்வளோ யூஸ் பண்ணியிருப்போம் ரா மெட்டீரியல். அப்போ 60 பேட்சஸ்க்கு 125 kgs ஆஃப் ரா மெட்டீரியல்னால் நம்ம 7500 kg ஆஃப் ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கணும். ஓகே, அப்போ திஸ் இஸ் த ஆக்சுவல் ரா மெட்டீரியல் யூஸ்ட். ஸோ 7500 kg ஆஃப் ரா மெட்டீரியலை ஆக்சுவல் மிக்ஸ் ஆஃப் ரா மெட்டீரியல் வந்து 60-20-20 அப்படிங்கிற ரேஷியோவில் நம்ம 7500 kgs ஆஃப் ரா மெட்டீரியலை நம்ம வந்து டிவைட் பண்ணுறோம். ஓகே, டிவைட் பண்ணால் நம்மளுக்கு ஏ வந்து 4500, பி வந்து 1500, சி 1500. திஸ் இஸ் அஸ் பர் ஆக்சுவல் மிக்ஸ் ஆஃப் ரா மெட்டீரியல் இன் கேஜி. எவ்வளோ ஆக்சுவலாக ரா மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணோமோ அந்த மிக்ஸில் நம்ம இப்போது எடுத்திருக்க ரா மெட்டீரியல்ஸோட பைஃபர்கேஷன். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டு பார்ட் முடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் மிக்ஸில் நம்ம கம்பேர் பண்ணி ஸ்டாண்டர்ட் மிக்ஸில் எவ்வளோன்னு பிடிச்சாச்சு. ஸோ ஸ்டாண்டர்ட் மிக்ஸ் படி 7000 kgsக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் மிக்ஸ் படி 50-30-20 அந்த ரேஷியோவில் நம்ம பைஃபர்கேட் பண்ணோம். அதே மாதிரி ஆக்சுவல் மிக்ஸில் 60-20-20ன்னு நம்ம பைஃபர்கேட் பண்ணியாச்சு. இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப், தேர்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரிவைஸ்ட் ஆக்சுவல் குவான்டிட்டி. திஸ் இஸ் த வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இதில் என்னன்னா இதில் நம்ம ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய விஷயம் வந்து ஆக்சுவல் குவான்டிட்டி ஆஃப் ரா மெட்டீரியல் இருக்குல்ல, ஆக்சுவல் குவான்டிட்டி ஆஃப் ரா மெட்டீரியலை ஸ்டாண்டர்ட் மிக்ஸில் நம்ம பைஃபர்கேட் பண்ணுறது தான் ரிவைஸ்ட் ஆக்சுவல் குவான்டிட்டி. ஓகேவா? இதை என்ன பண்ணுவோம்னா ரிவைஸ்ட் ஆக்சுவல் குவான்டிட்டியில் நம்ம என்ன பண்ணணும், as per ரிவைஸ்ட் ஆக்சுவல் குவான்டிட்டி we should take actual quantity of raw material. actual quantity of raw material எவ்வளோ 7500 kg. ஸோ 125 கிலோகிராம் வந்து 60 பேட்சஸ்க்கு யூஸ் பண்ண 7500 kg ஆஃப் ரா மெட்டீரியலை ஸ்டாண்டர்ட் மிக்ஸ் கொஸ்டினில் கொடுத்துருக்க ஸ்டாண்டர்ட் மிக்ஸில் நம்ம பைஃபர்கேட் பண்ணுறது தான் ரிவைஸ்ட் ஆக்சுவல் குவான்டிட்டி. நம்ம ரிவைஸ் பண்ண ஆக்சுவல் குவான்டிட்டி. ஏன் நம்ம இப்படி பைஃபர்கேட் பண்ணுறோன்னா நம்ம ஆக்சுவலி இந்த ரேஷியோவில் தான் பைஃபர்கேட் பண்ணியிருக்கணும். ஓகேவா? இந்த மிக்ஸ் பண்ணியிருக்கணும் ஏபிசியை. பட் நம்ம ஆக்சுவலாக மிக்ஸ் பண்ணது 60-20-20ங்கிற ரேஷியோவில் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ நம்மளுக்கு அதனால் we are getting lesser amount of finished good. ஸோ அதனால நம்ம ஸ்டாண்டர்ட் மிக்ஸில் ஆக்சுவல் குவான்டிட்டி ஆஃப் ரா மெட்டீரியலை நம்ம மிக்ஸ் பண்ணியிருந்தா எவ்வளோ ரேஷியோவில் மிக்சிங் நடந்திருக்குங்கிறதுக்கு தான் இந்த ரிவைஸ்ட் ஆக்சுவல் குவான்டிட்டி நம்ம எடுக்க போகிறோம். ஸோ ரிவைஸ்டு ஆக்சுவல் குவான்டிட்டி நம்ம ரிவைஸ் பண்ண ஆக்சுவல் குவான்டிட்டி ஷுட் பி இந்த ப்ரொபோசிஷனில் தான் நம்மளோட ரிவைஸ்டு ஆக்சுவல் குவான்டிட்டி இருந்திருக்கணும். சாரி, நம்ம ஆக்சுவல் குவான்டிட்டி இருந்திருக்கணும் இப்படி, பட் நம்ம வந்து இந்த குவான்டிட்டியில் இருந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலாக நடந்தது, பட் நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் மிக்ஸ் படி நடந்திருக்க வேண்டியது இந்த ப்ரொபோசிஷன். ஓகே, அதுக்காக தான் ரிவைஸ்ட் ஆக்சுவல் குவான்டிட்டி நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம். இதுக்கப்புறம் நம்மளோட இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த சம் வந்தாச்சு, தட் இஸ் டேபுலேஷன். திஸ் டேபுலேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதில் நான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி நான் டேபுலேஷன் போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த மெத்தடில் கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. பட் இதுதான் வந்து பேசிக். ஓகே, இதில் நம்ம என்ன பண்ணிடுறோன்னா நான் வந்து 4 ஃபஸ்ட்டு பிரிச்சுக்கிறேன். ஆக்சுவல் காஸ்ட் ஃபஸ்ட்டு அண்ட் லாஸ்ட். ஆக்சுவல் காஸ்ட், ஸ்டாண்டர்ட் காஸ்ட். நடுவில் என்ன பண்ணிடுறோன்னா ஆக்சுவல் அட் ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ், ரிவைஸ்ட் ஆக்சுவல் அட் ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் அப்படின்னு 2 எடுத்துக்கிறோம். ஆக்சுவல் காஸ்ட்னா என்னென்னா நம்மளுக்கு ஆக்சுவலாக இருக்க குவான்டிட்டி ஆக்சுவல் ப்ரைஸ். ஸ்டாண்டர்ட் காஸ்ட்னா ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ். ஓகே, முடிஞ்சிருச்சா? அதுக்கப்புறம் ஆக்சுவல் ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ், ஆக்சுவல் அட் ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ்னா ஆக்சுவல் குவான்டிட்டியை ஸ்டாண்டர்ட் ப்ரைஸோடையும் ரிவைஸ்ட் ஆக்சுவல் குவான்டிட்டி இப்போ ஃபைனலாக நம்ம தேர்ட் ஸ்டெப்பில் வந்து பைஃபர்கேட் பண்ணோம்ல அந்த ரிவைஸ்ட் ஆக்சுவல் குவான்டிட்டி இன்ட்டு அதர் ஸ்டாண்டர்ட் ப்ரைஸோடையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். இவ்வளோதான், இதுதான் பேசிக். இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறோம்னா இது எல்லாமே நம்ம பைஃபர்கேட் பண்ணியாட்டு ஜஸ்ட் நம்மளுக்கு
நம்ம கொஸ்டினில் கொடுத்துருக்க ஸ்டாண்டர்ட் ப்ரைஸோடையும் ஆக்சுவல் ப்ரைஸோடையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அதான் பண்ண போகிறோம். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி மிக்ஸ் வந்து நம்ம வந்து பைஃபர்கேட் பண்ணோமா, இங்கே பைஃபர்கேட் பண்ணியிருக்கோம். ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி மிக்ஸ் வந்து இங்கே பைஃபர்கேட் பண்ணியிருக்கோம். 3500, 2100, 1400. அதோட ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டியோட ப்ரைஸ் வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க 20, 10 and 5. ஜஸ்ட் இதை மல்டிப்ளை பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இன்டூ அந்த ப்ரைஸ், நம்மளுக்கு அந்த 3 பைஃபர்கேட் பண்ணதை இந்த எடுத்து போட்டு அது ஸ்டாண்டர்ட் ப்ரைஸோட மல்டிப்ளை பண்ணி அதுக்கான ஆன்சரை டோட்டல் பண்ணிடுறோம். இது முடிஞ்சிடுச்சு. அதே மாதிரி ஆக்சுவல் ப்ரைஸ் அண்ட் ஆக்சுவல் குவான்டிட்டி அண்ட் ஆக்சுவல் ப்ரைஸ். ஆக்சுவல் குவான்டிட்டி படி நம்ம என்ன பண்ணியிருப்போம், 7500 நம்ம வந்து 60-20-20ங்கிற ரேஷியோவில் நம்ம இங்கே பைஃபர்கேட் பண்ணுறோம். ஓகேவா, பிரிக்கும்போது 4500, 1500 and 1500ன்னு பிரிக்கும்போது நம்மளுக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்க ஆக்சுவல் ப்ரைஸோட மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அடுத்தது அதே ஆக்சுவல் குவான்டிட்டியை ஸ்டாண்டர்ட் ப்ரைஸோட 20-10-5 ஸ்டாண்டர்ட் ப்ரைஸோட மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். தட் இஸ் செகண்ட் ஒன். தேர்ட் ஒன் ரிவைஸ்டு ஆக்சுவல் குவான்டிட்டி. ரிவைஸ்டு ஆக்சுவல் குவான்டிட்டி நம்ம என்ன பண்ணோம்னா, ஆக்சுவல் குவான்டிட்டி இன் ஸ்டாண்டர்ட் மிக்ஸில் நம்ம வந்து பைஃபர்கேட் பண்ணோம்ல, தேர்ட் ஸ்டெப்பில் பண்ணோம்ல, அதை எடுத்துகிட்டு அதோட ஸ்டாண்டர்ட் ப்ரைஸோட மல்டிப்ளை பண்ணி அதோட டோட்டல் எடுத்து எழுதிக்கிறோம். அவ்வளோதான். இந்த இது முடிச்சுட்டா ஜஸ்ட் நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதுதான். ஸோ இது உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 7500, 7500 இந்த மூணுக்குமே நம்ம ஆக்சுவல் குவான்டிட்டியை யூஸ் பண்ணுவோம். இது எல்லாத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ப்ரைஸோடு தான் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி வரும். ஒன்று மட்டும், அதாவது ஆக்சுவல் காஸ்ட்டுக்கு மட்டும் ரெண்டுமே ஆக்சுவலில் மல்டிப்ளை பண்ணுவோம். மற்ற எல்லாத்தோடையும் ஸ்டாண்டர்ட் ப்ரைஸை மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிற மைண்டில் வச்சுக்கோங்க. ஸ்டாண்டர்ட் காஸ்ட்டுக்கு ஸ்டாண்டர்டோட ஸ்டாண்டர்ட், ரிவைஸ்டு ஆக்சுவல் காஸ்ட்டுக்கு ரிவைஸ்டோட ஸ்டாண்டர்ட், அண்ட் தென் ஆக்சுவல் குவான்டிட்டி இன்டூ ஸ்டாண்டர்ட். ஸோ எல்லாத்தோடையும் ஸ்டாண்டர்டை மல்டிப்ளை பண்ணுவோம். பட் ஆக்சுவலுக்கு மட்டும் ஆக்சுவல் ப்ரைஸோட மல்டிப்ளை பண்ணுறோம். இதை மைண்ட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு இது ஈஸி. அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தோம்னா எல்லாமே வந்து ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டிக்கு மட்டும் நம்ம ஃபஸ்ட் எடுத்த ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி அட் ஆக்சுவல் அவுட்புட் எடுத்துக்கணும். மற்ற எல்லாத்துக்குமே ஆக்சுவலி நம்ம எவ்வளோ ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணோமோ அதை எடுத்துக்கணும். ப்ளஸ் இந்த ரெண்டுக்கும் ஆக்சுவல் குவான்டிட்டியோட ப்ரொபோர்ஷன்லையும் ரிவைஸ்டுக்கும் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டியோட ப்ரொபோர்ஷன்லையும் நம்ம வந்து அந்த பைஃபர்கேஷன் போட்டுட்டு நம்ம ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ண போகிறோம் ஸ்டாண்டர்ட் ப்ரைஸோட. இதுதான் வந்து இதோட மெயின் பார்ட். இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே டோட்டல் பண்ணியாச்சு. ஏக்கு எவ்வளோ, பிக்கு எவ்வளோ, சிக்கு எவ்வளோ, ஜஸ்ட் அந்த கேஜிஸ் இன்ட்டு ப்ரைஸ் பண்ணி எல்லாத்துக்கும் நம்ம எடுத்தாச்சு. இது ஜஸ்ட் ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறோம், ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ், ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ். திஸ் இஸ் த ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ். இதோட டோட்டல் 98,000. ஸோ 98,000 மைனஸ் 1,15,500 எதுனா ஆக்சுவல் குவான்டிட்டி இன்டூ ஆக்சுவல் ப்ரைஸ், அதை போட்டாச்சு. அடுத்தது மெட்டீரியல் ப்ரைஸ் வேரியன்ஸோட ஃபார்முலா வந்து ஆக்சுவல் குவான்டிட்டி இன்டூ ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் மைனஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி இன்டூ ஆக்சுவல் ப்ரைஸ். ஸோ அது வந்து 1,12,500 மைனஸ் 1,15,500 முடிஞ்சிடுச்சு. மூணாவது மெட்டீரியல் குவான்டிட்டி வேரியன்ஸ். மெட்டீரியல் குவான்டிட்டி வேரியன்ஸ்க்கு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இன்டூ ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் 98,000 அண்ட் actual quantity into standard price, second column 1,12,500. ஸோ அதோடது இப்போ நீங்கள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல வந்தால் அட்வர்ஸ், பாசிட்டிவாக வந்தால் ஃபேவரபிள். ஸோ நம்ம வேரியன்ஸ் வந்து அட்வர்ஸாக ஃபேவரபிளாக நெகட்டிவாக வந்துச்சு. இது எல்லாமே நெகட்டிவ். 98லேருந்து 1,15,000 போயிடுச்சுன்னா மைனஸ் 17,500. ஸோ நான் அதுக்கு பதிலாக என்ன எழுதணும்னா 17,500 அட்வர்ஸ்னு எழுதணும். அதே மாதிரி தான் மெட்டீரியல் ப்ரைஸ் வேரியன்ஸுக்கும் நெகட்டிவில் தான் கிடச்சிருக்கு. ஸோ அட்வர்ஸ். மெட்டீரியல் குவான்டிட்டி வேரியன்ஸும் நெகட்டிவில் தான் கிடச்சிருக்கு. ஸோ 14,500 அட்வர்ஸ். அடுத்தது மெட்டீரியல் மிக்ஸ் வேரியன்ஸ். மெட்டீரியல் மிக்ஸ் வேரியன்ஸ்க்கு RAQ இன்டூ ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் மைனஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி இன்டூ ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ். அந்த காலமில் உள்ள டோட்டலை எடுத்து எழுத போகிறோம். 1,05,000 அண்ட் 1,12,500. 1,05,000 and 1,12,500 ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 7,500 அட்வர்ஸ். அண்ட் ஃபைனலி வந்து மெட்டீரியல் சப்யூசேஜ் வேரியன்ஸ். அதோட ஃபார்முலா வந்து ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இன்டூ ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ். ஸோ லாஸ்ட் ஒன் 98,000 மைனஸ் RAQ, அதாவது ரிவர்ஸ்ட் ஆக்சுவல் குவான்டிட்டி இன்டூ ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் 1,05,000.
ஸோ இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 7000 அட்வர்ஸ். ஸோ எல்லாமே நெகட்டிவில் கிடச்சிருக்கு. ஸோ இதில் எல்லாமே அட்வர்ஸ். ஏன்னா நம்மளுக்கு அப்வியஸாக தெரியுது, நம்மளுக்கு வந்து 6000 kg ஃபினிஷ்டு குட் கிடைக்க வேண்டிய இடத்துல 5600 kg தான் நம்ம வந்து ஃபினிஷ் குட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். பிகாஸ் நம்மளோட மிக்ஸ்லேயே நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் மிக்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணலை, வேறு மிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். 50-30-20க்கு பதிலாக 60-20-20ங்கிற ரேஷியோவில் நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் மிக்ஸை வந்து ஃபாலோ பண்ணல. ஸோ ஆக்சுவலி நம்ம தப்பு பண்ணியிருக்கோம். ஸோ அந்த இதனாலையும் ப்ரைஸில் வேரியன்ஸ் இருந்ததுனாலையும் எல்லாத்துலேயுமே அட்வர்ஸ் வேரியன்ஸ் இருக்குது. ஸோ இந்த சம்மில் டோட்டலாக வந்து நம்மளுடைய வேரியன்ஸ் வந்து அட்வர்ஸாக தான் கிடச்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த சம் முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.